அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவுக்கும் இடையில் வெள்ளை மாளிகையில் முக்கியமான சந்திப்பு நடைபெறும் இந்த சூழ்நிலையில் காசாவில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவு இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஸ்டேல் செய்தி தணிக்கைகள் இராணுவ தணிக்கைகள் ஊடாக அந்த விடயங்களை மூடி மறைத்தாலும் இழப்புகள் குறித்து சுயாதீன ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஏமன் படை நடத்திய தாக்குதலில் ஸ்டேலுடன் சார்புடைய கப்பல் முற்றாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மீண்டும் தீவிரமாக எலான் மஸ்க் களமிறங்கியிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் அண்மைய சில நாட்களாகவே இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து அல்கசாம் போராளிகளும் அல்குட்ஸ் போராளிகளும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக கடந்த ஒரே மாதத்தில் மட்டும் 75க்கும் மேற்பட்ட இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படைகள் காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் கொல்லப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பான விவரங்களை விரிவாக பேசியிருக்கின்றோம். இந்த நிலையில் நேற்றைய இரவு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு இரவாக மாறியிருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஹமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவுகள், இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவு, முஜாகிதீன்கள் என அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு பதுங்கி இருந்து சுற்றி வளைத்து பெய்ட் கனூன் மற்றும் கான்யூனிஸ், வடக்கு காசா, ஜபாலியாவின் சுற்றியல் பிரதேசங்கள் என பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் இதுவரை வெளியான தகவலின் அடிப்படையில் 18 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 32 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த பகுதிகளை நோக்கி இஸ்ரேலினுடைய ஹெலிகாப்டர்கள் அந்த பகுதியிலிருந்து டெல்லோவை நோக்கி செல்லக்கூடிய வீடியோ பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன. 5 மருத்துவமனைகளுக்கு அங்கே இருக்கின்ற இராணுவ வீரர்கள் தனித்தனியாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 5 மருத்துவமனைக்கு காயமடைந்தவர்கள் மட்டும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த தாக்குதலில் எத்தனை பேர் காயமடைந்திருக்கின்றார்கள், எவ்வளவு பெரிய இழப்பை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் 3 இராணுவத்தினர் காணாமல் போயிருப்பதாகவும், ஒரு இராணுவத்தினுடைய சிறப்பு பட்டாலியன் அங்கே போரிட்டிருக்கக்கூடிய 512வது பிரிகேட்டினுடைய உயர் தளபதி ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இந்த தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தணிக்கை மூலம் பொதுமக்களிடத்தில் செய்திகள் கொண்டு செல்லாமல் தடுக்கப்படுவதாகவும், பிழையான தகவல்கள் தொடர்ச்சியாக அங்கு மக்களுக்கு சொல்லப்படுவதாகவும் குறிப்பிட்டாலும் கூட இஸ்ரேலினுடைய சுயாதீன ஊடகங்களும் காசாவில் மிகப்பெரிய இழப்பை இஸ்ரேல் படைகள் சந்தித்திருக்கின்றார்கள். செய்தி தணிக்கையின் காரணமாக உயிரிழப்புகளின் சரியான எண்ணிக்கையை வெளியிடவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய 2 மெர்காவா டேங்கிகள், ஒரு துருப்புக்காவி கவச வாகனமும், இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஜீப் வாகனம் ஒன்றும் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை பிரிவு அல்கசாம் தன்னுடைய டெலிகிராம் பதிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலானது அமெரிக்காவில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ட்ரம்புடன் என்ன திட்டங்களை பேசப் போகின்றார், இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றார் என்பதற்கு அப்பால் போர்க்களத்தில் தாங்கள் இன்னமும் வலிமையாகத்தான் இருக்கின்றோம், இஸ்ரேல் கூறுவதைப் போல ஹமாஸ் இயக்கம் அங்கு முற்றாக தோற்கடிக்கப்படவில்லை, ஹமாஸை முற்றாக தோற்கடித்து விட்டோம், அவர்கள் இனி செயற்படக்கூடிய நிலையில் இல்லை, இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு சில வாரங்களில் நாங்கள் முற்றாக காசாவை கையகப்படுத்தி விடுவோம் என நெதன்யாகுவும் சிமோரிச்சும் பென்கவிரும் அவனது கூட்டாளிகளும் கூறி வரும் சூழலில் அதற்கு ஒரு செருப்படி கொடுப்பதைப் போல இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் பல முனை தாக்குதல், அங்கு கெரில்லா பாணியிலான தாக்குதலாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் கான்யூனிஸ் பகுதி, வடக்கு காசா பகுதி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பெய்ட் கனூன் பகுதி என ஒரே நேரத்தில் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதலை அங்கு பாலஸ்தீன போராளிகள் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு நிச்சயமாக பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சிகரமான விடயம். இதேவேளை காசாவில் இடம்பெற்ற இந்த பாரிய இழப்பு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் எவ்வித தடங்களையும் ஏற்படுத்தாது என பேச்சுவார்த்தை குழுவும் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் வாங்கிய அடி அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் எப்படியும் பேச்சுவார்த்தைகளை துரிதப்படுத்தி ஒரு போரை நிறுத்த வேண்டிய நிலை காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வாறு அவசியமாக இருக்கின்றதோ அதே போல் இஸ்ரேலிய இராணுவமும் தற்போது ஹமாஸினுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் விரைந்து ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டுக்குள்
தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம். அடுத்து கவுதி படைகள் நேற்று முன்தினம் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். செங்கடலில் மேஜிக் சீஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல், இது இஸ்ரேலுக்கு பொருட்களை கொண்டு சென்ற ஒரு சரக்கு கப்பல். ஏற்கனவே கவுதிகள் அறிவித்திருக்கின்றார்கள், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை செய்வதால் இஸ்ரேலுடன் தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய கப்பல்கள், அது எந்த நிறுவன கப்பலாக இருந்தாலும் நாங்கள் தாக்குவோம். நீங்கள் இஸ்ரேலுக்குள் இறக்குமதிக்காக சென்றாலும் ஏற்றுமதிக்காக சென்றாலும் இஸ்ரேலோடு உறவாடுபவர்கள் யாவரும் தாக்கப்படுவார்கள் என தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை கூட தாக்கி விமானந்தாங்கி கப்பல்களை விரட்டி அடைந்திருந்தார்கள். அமெரிக்கா ஒரு கட்டத்தில் கவுதிகள் மீது பல வான்வழி தாக்குதல்களை நடத்தியும் வெற்றி காண முடியாது அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டு செங்கடலிலிருந்து திரும்பியிருந்தார்கள். இந்த வரலாறை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இந்த நிலையில் மீண்டும் செங்கடலில் கவுதிகள் தங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆளில்லா படகுகள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் சிறிய ரக விரைவு படகுகளில் வந்து கவுதிகள் தாக்குதல் நடத்தியதில் இந்த படகு தற்போது முற்றாக மூழ்கி இருக்கின்றது என்ற செய்தியை கவுதி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். சுயாதீன ஊடகங்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் இருந்த பணியாளர்கள் பத்திரமாக வெளியேறி தப்பி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அடுத்து வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுவது என்று சொல்வார்கள். அதை போல டொனால்ட் ட்ரம்ப் நெதன்யாகுவுடனான சந்திப்பில் நெதன்யாகு நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் வைத்து ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கண்டுபிடிப்பதை நெருங்கி வருகின்றன என நேற்றைய தினம் அவர் அமெரிக்காவில் வைத்து கூறுகின்றார். ஏற்கனவே காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றும் திட்டம் காசாவுக்குள்ளேயும் அரபுலக மத்தியிலும் உலக நாடுகள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவிலான கண்டனங்களையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள், யூதர்கள் அங்கு வந்து குடியேறியவர்கள். எனவே குடியேறியர்கள் அந்த இடத்தை பிடித்து கொண்டு அந்த மண்ணில் வாழ்ந்த பாலஸ்தீன மக்களை வெளியேற்றக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலினுடைய சதி நடவடிக்கைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அது பின்னர் கிடப்பில் போடப்பட்டது. அரபு லீக், இஸ்லாமிய கூட்டமைப்பு அதற்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். எகிப்து தலைமையில் காசாவில் மக்கள் இருக்கும் பொழுதே நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்ற தீர்மானங்களும் கொண்டு வரப்பட்டன. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த அரபு லீக்கினுடைய திட்டமும் இஸ்லாமிய ஓஎஸ்சியினுடைய திட்டமும் வெறும் அறிக்கைகளில் உள்ள திட்டமாகவே கிடப்பில் போடப்பட்டு விட்டது. இவர்கள் திட்டங்களை தீட்டி அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கும் பொழுது பாலஸ்தீனத்தில் பேரழிவை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தி விட்டது என்பதுதான் களத்தினுடைய யதார்த்தம். விரும்பியோ விரும்பாமலோ காசாவை மிக மோசமாக இந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை செய்து சிதைத்திருக்கின்றார்கள். காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் இன்று ஒரு கட்டிட காடு போன்று மாறி இருக்கின்றது. மக்கள் வாழக்கூடிய அத்தனை உட்கட்டுமானங்களும் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்களை வெளியேற்றுவதற்கு நாங்கள் பல இஸ்லாமிய நாடுகளை தொடர்பு கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இனி எந்தெந்த நாடு இதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனெனில் இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கருத்துக்களை கூறி வந்த சிரியா, லெபனான் போன்ற நாடுகள் கூட தற்பொழுது அவர்களின் உடைய அற்ப சொற்ப சலுகைகளுக்காக அமெரிக்காவின் பக்கம், இஸ்ரேலின் பக்கம் செல்வதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலும் சிரியாவினுடைய புதிய அல் ஜலானி தலைமையிலான ஆட்சி அமெரிக்கா இஸ்ரேலின் காலில் வீழ்ந்தே விட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றது. அது தொடர்பாக சிரியாவின் உடைய வரலாற்று துரோகத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவுடன், இஸ்ரேலுடன் ஒரு மிக சகஜமான உறவை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மறைமுகமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் ஒரு விரிவான காணொளி சிரியாவில் தற்போது அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து அவர்கள் என்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறித்து நாங்கள் அடுத்த காணொளி ஒன்றில் விரிவாக பேசுவோம். இந்த நிலையில்தான் குறிப்பாக இன்றைய நாளில் ஈரானின் உடைய அணுசக்தி விவகாரம் குறித்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் அவர்கள் பிரிக்ஸ் மாநாட்டில் ஒரு முக்கியமான உரையாற்றி இருக்கின்றார். அமைதியான அணுசக்தி பயன்பாட்டுக்காக ஈரானுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவோர் நேற்றைய தினம் பிரிக்ஸ் மாநாட்டு உச்சி மாநாட்டில் ஆற்றிய உரையில் ஒரு முக்கிய விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அண்மைய சில நாட்களாக ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட மோதலில் 12 நாட்கள் மோதலில் ஈரான் எதிர்பார்த்தபடி அல்லது ஈரான் உக்ரைன் ரஷ்ய போரில் ரஷ்யாவுக்கு உதவிய அளவில் ஈரானுக்கு ரஷ்யா உதவவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள் பாரிய அளவில் எழுந்திருந்தன. ஈரானிய பத்திரிகைகள் கூட ரஷ்யா எங்களுக்கு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்யவில்லை,
ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை நாங்கள் உக்ரைன் போரில் வழங்கியிருந்தோம் என்று சாரப்பட கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். இது ரஷ்யா ஈரானிடையே ஒரு விரிசலை ஏற்படுத்தியதா என்ற ஒரு அச்சப்பாடும் எழுந்திருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் ரஷ்யாவுடன் ஈரான் கோரிய சுகோய் 35 விமானங்கள் மிகப்பெரிய அளவில் வழங்கப்படாமல் தாமதித்த சூழ்நிலையில் சீனாவிடமிருந்து J-10C விமானங்களையும் ஈரான் ஆர்டர் செய்திருந்தார்கள். அந்த விமானங்களும் 4-5 விமானங்கள் ஈரானுக்கு வந்திருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் ரஷ்யா திடீரென நேற்றைய தினம் ஈரானின் அணுசக்தி பயன்பாட்டிற்கு நாங்கள் அமைதியான தேவைகளுக்காக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் ஈரானுக்கு வழங்குவோம் என பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் தெரிவித்திருப்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரான் உண்மையில் அவ்வாறான எண்ணம் இருக்கின்றதா அல்லது அவர்கள் ஒரு பேச்சுக்காக கூறினார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இருந்தபோதிலும் ஈரான் தற்போது சீனாவுடன் நெருக்கமாக நட்பை இன்னும் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா ஈரானினுடைய நட்பை இழக்காமல் இருப்பதற்காக ரஷ்யா ஈரானை நோக்கி சில காய்களை நகர்த்தி இருப்பதான செய்திகளும் வெளியான பின்னணியில் இன்று பிரிக்ஸ் மாநாட்டில் இந்த பேச்சை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் மிகப்பெரிய நண்பராக இருந்து தற்போது விரோதியாக மாறியிருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே பேய்க்கும் சண்டை என்று சொல்வார்கள். அவரும் ஒரு அதிகார பணவரி பிடித்த ஒருவர் ட்ரம்ப், மற்றவர் எலன் மாஸ்க். 2 பேருக்கும் இடைப்பட்ட மோதல் தற்போது புதிய கட்சி ஒன்றை எலன் மாஸ்க் ஆரம்பிக்கும் அளவுக்கு மாறியிருக்கின்றது. அமெரிக்க பார்ட்டி என்ற கட்சி ஆரம்பித்து அதற்கான பரப்புரைகளில் முழுவீச்சில் எலன் மாஸ்க் ஆரம்பித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே ஒரு மிக முக்கியமான வழக்கான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற சிறுமிகள் தொடர்பான பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் ட்ரம்பினுடைய பெயரும் இருப்பதாகவும் அதனால்தான் ட்ரம்ப் அந்த விசாரணைகளை கிடப்பில் போட்டிருக்கின்றார், அந்த அறிக்கைகள் வெளியாகவில்லை என்று ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை ட்ரம்புடன் மோதல் ஆரம்பித்த சில நாட்களில் எலன் மஸ்க் வெளியிட்டிருந்தார். பின்னர் ஏதோ அழுத்தமோ என்னவோ தெரியவில்லை, அவர் மீண்டும் அந்த விடயத்தை கையில் விட்டுவிட்டார், அதை பற்றி பேசவில்லை. ஆனால் மீண்டும் நேற்றைய தினம் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கின்றார். இந்த டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட இந்த குற்ற வழக்கின் குற்றவாளிகள் யாரும் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறுமிகள் பாலியல் குற்றவாளிகளின் கைது எண்ணிக்கை 0000. இது யாரும் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இந்த வழக்கு மூடி மறைக்கப்படுகின்றதா என்ற ஒரு பாணியில் எக்ஸ் தளத்தில் எலன் மாஸ்க் இட்ட பதிவு. மீண்டும் அவர் ட்ரம்பை சீண்டி இருக்கின்றார் அல்லது ட்ரம்புக்கு எதிராக தற்போது முழு அளவில் எலன் மாஸ்க் களமிறங்கி இருக்கின்றார் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது. இது எலன் மாஸ்க் ட்ரம்புடையான மோதலை அதிகரித்திருக்கின்றது. எலன் மாஸ்கினுடைய கட்சி ஆரம்பித்த விடயம் தொடர்பாக இது ஒரு அபத்தமானது. 2 கட்சிகளே இங்கு கோலோச்சி இருக்கும் சூழ்நிலையில் 3வது கட்சி தேவையற்றது என்ற ரீதியில் ட்ரம்பு நேற்றைய தினம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். தற்போது எலன் மாஸ்க் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான பரப்புரைகளை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ஒருபுறம் குடியரசுக் கட்சி, மறுபுறம் ஜனநாயக கட்சி, 3வதாக அமெரிக்கன் பார்ட்டி. அமெரிக்க அரசியல் எவ்வாறு செல்லப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்து எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கக்கூடிய டெலிகாம் எகிப்து என்ற நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தீ விபத்தில் டெலிகாம் எகிப்து நிறுவனத்தின் தலைநகர் கெய்ரோவில் 7 அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் மிகப்பெரிய அளவில் பற்றி எரிந்திருக்கின்றது. இந்த தீ விபத்தால் மிக பெரும்பாலான இடங்களில் செல்போன் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. டெலிகாம் எகிப்து நிறுவனத்தினுடைய 14 ஊழியர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தீயணைப்பு படை மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கும் சூழ்நிலையில் பல எகிப்திய பகுதிகளில் செல்போன் சேவை பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பல இடங்களில் முற்றாக செல்போன் இணைப்புகளே வேலை செய்யவில்லை. இதை மிக விரைவாக சரி செய்யும் நடவடிக்கைகள் தீவிர முயற்சியை வல்லுநர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என எகிப்தினுடைய தொலைத்தொடர்பு ஆணையம் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை அந்நாட்டு மக்களுக்கு விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.